ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து குடிநீர் வழங்கல் துறையோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? அதை தொடர்பாக இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், சரிங்களா, எந்தெந்த திங்ஸுக்கு அலோடு கிடையாது அப்படின்ற விவரங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம அஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்கல்ல, அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஜ் நம்பர் 37, சரிங்களா, பேஜ் நம்பர் 37க்கு அந்த பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த டைட்டில் ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்லே எக்ஸப்ட் தி பர்மிட்டட் ரைட்டிங் மெட்டீரியல் பிளாக் பால் பாயிண்ட் பென், சரிங்களா, applicants are not allowed to bring cellular phone, electronics or any other type of calculators, watches, rings with inbuilt memory notes, recording devices as separate fees or part of something used by the applicant such as watch or ring etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்போ ரைட்டிங் மெட்டீரியல் மட்டும்தான், அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, கருப்பு மை பென்னா மட்டும் தான் நம்ம எடுத்து போகணும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே கால்குலேட்டரும் சரி, மொபைல் ஃபோன் சரி, இல்லை எனி அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சில பேருக்குலாம் டேட்டா புக்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதே போல் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், அதே போல் நான் அதர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் நான் எலக்ட்ரானிக் டிவைசஸ், சரிங்களா, சச் எஸ் பிஜி டிசைன் டேட்டா புக், மேத்தமெட்டிக்கல் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், log tables, stencils of map, slide rules book, notes, loose sheets, rough sheets, handbags into the exam hall, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் அலௌடு. ஓகேங்களா? டேட்டா புக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்டீம் டேபிள், அப்புறம் ரூல்ஸ் புக்ஸு, நோட்ஸு, எந்த ஷீட்டுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒன்லி நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறப்ப பிளாக்கு பால் பாயிண்ட் பென்னு மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த ஒரு திங்ஸுமே உள்ளே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலௌடு கிடையாது அப்படின்னு நீங்கள் கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஹாலுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதான் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, உங்களை மால் ப்ராக்டிஸில் நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேங்களா? மால் ப்ராக்டிஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கே உங்களை பேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஹாலுக்குள்ளே போகிறப்ப என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்ற விவரங்கள். ஓகேங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹால்குள்ளே யார் பேப்பரையும் காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹால்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் பண்ணப்படுவீங்க அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மெயின் விஷயம், நீங்கள் ஹால்குள்ளே பிளாக் பால் பெயிண்ட் பென், சரிங்களா, கருப்பு மை பெனா மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி அப்புறம் ப்ளஸ் ஹால் டிக்கெட்டு, மற்றபடி எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், சரிங்களா, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், நான் எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் புக்ஸ், ஓகேங்களா, டேபிள்ஸு, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.